என்னில் வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவே ஓயாதோனியாய் பாடுவே. பிரியமானவர்களே, இந்த பாடல் ஒரு பழைய ஞான பாடல். இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையுமே நம்ம 1000 நாவுகள் இருந்தாலும் அதை சொல்லி முடியாது. வேதத்திலிருந்து கூட ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. யோபுவின் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் கிரகிக்க கூடாத, சிந்திக்க கூடாத, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இசப்போ ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம சொல்லணும்னு சொன்னால், அவர் செய்த நன்மைகளை நம்ம விவரிக்கணும்னு சொன்னால் அதற்கு வார்த்தைகள் போதாது. 1000 நாவுகளிலிருந்து அது சொன்னாலும் அது போதாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல நன்மைகளை செய்திருப்பார். அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து பாருங்க. நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னும் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அவர் சொல்கிறார். ஆமீன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையில, நம்ம நடந்து வருகிற பாதைகளில, நம்ம கஷ்டமான நேரங்களில, பலவீனப்பட்ட நேரத்துல, திகைத்து நின்ற நேரங்களில, கண்ணீர் வடித்த நேரங்களில ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க அதை நினைத்து பாருங்க. நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களுக்கு கிரகிக்க கூடாத காரியங்களை உங்க வாழ்க்கையிலையும் செய்வார். ஆமென்.